கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியும் பரிபூர்ணமான பெரும்படியாகவும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த பகுதியிலே வாசிக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எப்பொழுது? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான நன்மையினாலே நீங்கள் நிரப்பும்படியாகவும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷதாரி பிசாசானவன். அவனுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் உங்கள் உள்ளத்தை அவனிடத்தில் கொடுக்காதபடி தேவனுடைய நன்மை என்ன என்பதை நீங்கள், அவருடைய பிரியம் என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகையினாலே அப்படி நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். அப்படி நன்மையை பெற்றுக்கொள்கிற நாம் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நாம் நிரப்பப்படும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். பிசாசானவன் எந்த வகையிலேயும் உங்களை அவன் ஏமாற்றி விடுவான். திடீரென்று பொய் சொல்வதிலே நாம் மன்னர்களாய் விளங்குவோம். திடீரென்று நாம் பல மோசமான வேலைகளிலே ஈடுபடுவோம். நாம் அல்ல ஈடுபடுவது, நாம் அல்ல, அவன் உங்களை நடத்துகிறான். பிசாசானவன் உங்களை நடத்துகிறான். இப்பிரபஞ்சம், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் பற்றி பிசாசு நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறான். ஆகையினால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிரகாரமாய் நீங்கள் நடந்து கொள்ளாதபடி தேவனுடைய நன்மை பரிபூர்ணம் சித்தம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தான் இந்த நிகழ்வின் மூலமாக நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படியும் மாறலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும். பிசாசுக்கு நீங்கள் அடிபணியாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை ஆற்றி தேற்றுவாராக. நாம் ஜெபிக்கலாம்.
பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இதை கேட்ட ஒவ்வொருவரையும் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு அவர்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.